ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் இயேசுவின் இரகசிய வருகையில் ஏன் போக முடியாது என்பதை பார்ப்பதற்கு முன்பு ஞானஸ்நானம் யாரிடம் எடுக்க வேண்டும் என்றும், தெளிப்பு ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம் போன்றவற்றை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். இந்த நாட்களில் ஞானஸ்நானத்தை குறித்து அநேகருக்கு அநேக சந்தேகங்கள் இருக்கிறது. வேத வசனங்களின்படி தண்ணீரில் மூழ்கித்தான், அதாவது முழுக்கு ஞானஸ்நானம் தான் எடுக்க வேண்டும். அதுவும் நன்மை தீமை அறியும் வயது வந்த பிறகு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். முதலில் அநேகருடைய முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலை பார்த்து விடுவோம். புறஜாதியார் மார்க்கத்திலிருந்து சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் வீடுகளில் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டார்கள். எந்த சபை ஐக்கியத்திலும் இருக்க மாட்டார்கள். இன்னும் சிலர் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செல்கிற திருச்சபைகளில் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டார்கள். தெளிப்பு ஞானஸ்நானம் தான் கொடுப்பார்கள். இவர்கள் குழந்தையிலேயே தெளிப்பு ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகத்திற்கு இயேசுவின் வருகையில் போக முடியாது என்று அநேக ஊழியர்கள் சொல்கிறார்களே. அப்படி என்றால் நாங்கள் எப்படி எங்கே போய் ஞானஸ்நானம் எடுப்பது? அதுவும் அல்லாமல் வேறு ஏதாவது சபையில் ஒரு பாஸ்டரிடம் முழுக்கு ஞானஸ்நானம் தருமாறு கேட்டால் அவர்கள் எங்கள் சபையில் ஞானஸ்நானம் தருகிறோம், ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தொடர்ந்து எங்கள் சபைக்குத்தான் வர வேண்டும், தசமபாகமும் எங்கள் சபைக்குத்தான் தர வேண்டும் என்று சொல்கிறார்களே. என்ன செய்வது, எப்படி எடுப்பது என்று குழம்பி ஞானஸ்நானம் எடுக்க முடியாமல் அதற்குள் இயேசு வந்து விடுவாரோ என பயந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். எங்கள் சபைக்குத்தான் தொடர்ந்து வர வேண்டும், தசமபாகமும் எங்கள் சபைக்குத்தான் தர வேண்டும் என்று எல்லா சபை போதகர்களுமே இப்படி கூறுகிறார்கள் என்று சொல்லவில்லை. தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஒரு சிலர் இப்படி சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, எந்த சபையிலும் ஞானஸ்நானம் தர மறுக்கிறார்கள் என்று உண்மையான இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பதில் என்னவென்றால், கண்டிப்பாக ஒரு சபையின் போதகரிடம்தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று வேத வசனம் குறிப்பிடவில்லை. எப்படி என்று பார்ப்போம். ஞானஸ்நானம் என்பது ஒரு மத வழிபாட்டு முறையோ சடங்காச்சாரமோ அல்ல. ஆனால் கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக கீழ்ப்படிந்து முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்பது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பதை மனிதர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் தேவதூதர்களுக்கு முன்பாகவும் பகிரங்கமாக நாம் பிரகடனப்படுத்தும் ஒரு அறிவிப்பு அடையாளம் ஆகும். ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யாரிடமெல்லாம் ஞானஸ்நானம் பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு காலதாமதப்படுத்தி கொண்டே இருக்காமல் சீக்கிரமாகவே உடனே ஞானஸ்நானம் எடுத்துவிட வேண்டும். வேதாகமத்தில் இயேசுவின் சீசர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். மேலும் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து பார்க்கும்போது பவுல் தான் மாத்திரமல்ல தன்னோடு கூட உள்ள மற்றவர்களையும் வைத்து ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் பிலிப்பு என்கிற சுவிசேஷகர் ஞானஸ்நானம் கொடுத்தார். நிருபங்களில் வாசிக்கும்போது சபையின் தலைவர்களும் மூப்பர்களும் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு சபையார் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். சபையார் என்றால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவர்கள் என்று அர்த்தம். அதாவது உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் நடக்கிற ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு விசுவாசிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்றுதான் வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் போதகரிடம் எடுக்க வேண்டாமா என கேட்கக்கூடாது. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிந்த உண்மையான ஊழியர் யாராக இருந்தாலும் அவர் சபை பாஸ்டராகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. சுவிசேஷகராக இருக்கலாம், அல்லது குற்றம் சாட்டப்படாத சாட்சியுள்ள நல்ல ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களிடம் ஞானஸ்நானம் எடுக்கலாம். முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கிற சபைக்கு செல்கிறவர்களுக்கு இப்படி எடுக்க சொல்லவில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய சபை போதகர் ஞானஸ்நானம் கொடுப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில்
தண்ணீரில் மூழ்கித்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. ஏன் என்று பிறகு பார்ப்போம். இப்போதெல்லாம் எல்லா திருச்சபைகளிலுமே முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கத்தான் செய்கிறார்கள். சரி, இனி தெளிப்பு ஞானஸ்நானம் ஏன் எடுக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது என்பதை குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி மனம் திரும்பிய பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவன் மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இயேசு பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். அவர் பிறப்பே பரிசுத்தமானது. தேவகுமாரனாகிய இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற தேவ நீதியை நிறைவேற்றி நமக்கு முன்மாதிரியை காண்பித்து ஞானஸ்நானம் எடுங்கள் என்று கட்டளையும் இட்டிருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு உறுதியாக கூறுகிறார். எனவே கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இயேசு யோர்தான் நதியில் மூழ்கித்தான் ஞானஸ்நானம் எடுத்தார். எனவே நாமும் மூழ்கித்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நாம் தண்ணீரில் மூழ்கும்போது நாம் பாவத்திற்கு மரித்ததற்கு அடையாளமாக, அதாவது நமது பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்படுகிறான். மூழ்கி எழும்பும்போது நாம் புது சிருஷ்டியாக, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலாக மறுபடியும் பிறப்பதற்கு அடையாளமாக எழும்புகிறோம். தண்ணீரை தலையில் தெளித்து மட்டும் விட்டால் இந்த சத்தியத்திற்கும் தண்ணீர் தெளிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. தெளிப்பு ஞானஸ்நானம் பைபிளில் எந்த இடத்திலும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு ஞானஸ்நானம் எந்த வசனத்திலும் இல்லை. பிலிப்பு சுவிசேஷகன் மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போதும், பேதுரு கொர்நேலியு வீட்டாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போதும் எல்லோருமே தண்ணீர் நிறைந்த இடங்களில் முழுக்கு ஞானஸ்நானம் தான் கொடுத்தார்கள். குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. விசுவாசம் உள்ளவனாகி பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனுக்குத்தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? குழந்தை என்ன பாவத்திலிருந்து மனம் திரும்பும்? நன்மை தீமை அறிகிற வயது வந்த பிறகு, டீனேஜ் பருவம் வந்த பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அதுவும் எல்லா கிறிஸ்தவ டீனேஜ் பிள்ளைகளுக்கும் சபைக்கு செல்வதாலேயே ஞானஸ்நானம் கொடுத்துவிடக்கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். பெரியவர்களும் இப்படித்தான் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். சிறு வயதை தாண்டிய எல்லா வயதினரும் கிறிஸ்தவராக இருப்பதினாலேயே ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. பாவத்திலிருந்து மனம் திரும்பிய நிச்சயத்தோடு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் மட்டுமே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. ரட்சிக்கப்படாத சிறுவர்கள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும், குடிகாரர்களும், புகைப்பிடிக்கிறவர்களும், விபச்சாரக்காரரும், சகல பாவங்களிலும் இருக்கிறவர்களும் கிறிஸ்தவன் என்ற பெயரில் இருப்பதாலேயே ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெற்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு வியாதிகளும் மரணமும் வரும் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரே ஞானஸ்நானம் என்று கூறப்பட்டுள்ளதே. எனவே நான் ஏற்கனவே குழந்தையிலேயே ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், அல்லது ஏற்கனவே தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்துவிட்டேன். எனவே இனி முழுகி இன்னொரு முறை ஞானஸ்நானம் எடுப்பது தவறல்லவா என சொல்கிறவர்களும் உண்டு. குழந்தையில் எடுத்த ஞானஸ்நானமும் தெளிப்பு ஞானஸ்நானமும் ஞானஸ்நானமே இல்லை. அதை ஞானஸ்நானமாக தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். எனவே அப்படி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கண்டிப்பாக முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஒரு முறை முழுகி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது என்பதைத்தான் வேதம் ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்கிறது. மேலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற சிலர் ஞானஸ்நானம் எடுக்காமல் சில சாக்கு போக்குகளை சொல்லி தாமதப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். குழந்தை ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்துவிட்டேன் என்று சொல்கிறவர்கள் இன்னும் ஞானஸ்நானமே எடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. ரகசிய வருகையிலும் இவர்களால் போக முடியாது, கைவிடப்படுவார்கள். தேவ நீதியை நிறைவேற்றாதவர்கள், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி இயேசுவின் வருகையில் போவார்கள்? சிலருடைய கேள்வி என்னவென்றால், நான் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டாலும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே, தேவனே என்னை அங்கீகரித்து ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பே என்னை அபிஷேகித்திருக்கிறார். அப்படி என்றால் இனி எதற்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதுதான். ஞானஸ்நானம் என்பது உடன்படிக்கை என்று வேதம் சொல்கிறது.
ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தால் மட்டும் போதாது. திருமணம் என்ற உடன்படிக்கை மூலமாகத்தான் அவர்களை உலகம் அங்கீகரிக்கும். அந்த திருமண உடன்படிக்கை செய்யாமல் அவர்கள் கணவன் மனைவியாக குடும்பமாக வாழ முடியாது, வாழவும் கூடாது. அதே போல்தான் கிறிஸ்தவ ஜீவியமும். நான் அபிஷேகமே பெற்றுவிட்டேன், இனி எதற்கு ஞானஸ்நானம் என்று கேட்பதும். அதாவது ஆவிக்குரிய நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கிறது. திருமணமாகிய ஞானஸ்நான உடன்படிக்கையை இயேசுவோடு செய்யவில்லை என்றால் மணவாளனாகிய இயேசுவோடு வருகையில் போக முடியாது, பரலோக குடும்ப வாழ்க்கையும் கிடைக்காது. சிலுவையில் இருந்த கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? அவன் பரதீசுக்கு போகிறானே என்று கேள்வி கேட்பார்கள். சிலுவையில் இருந்த கள்ளன் மரிக்கும் தருவாயில் இருந்தான். அவனால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. தேவன் அவனுடைய கடைசி இயலாத நிலைமையை அறிந்திருந்தார். இப்படி மரண படுக்கையிலிருந்து சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பும் நேரமும் இல்லை. தண்ணீரில் முக்கி எப்படி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? முடியாது. கடைசி நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்த இப்படிப்பட்டவர்கள் பரதீசுக்கு போய்விடுவார்கள். அதன் பிறகு பரலோகத்திற்கு போவார்கள். அவர்களைப் போல யாரும் கடைசி நிமிட படுக்கையில் இருந்து ரட்சிக்கப்பட்டால் தேவன் பார்த்து கொள்வார். இயேசுவை அறிந்தும் சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தும் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக எதையோ காரணம் காட்டி சாக்கு போக்கு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்காமல் நிர்விசாரமாக இருப்பவர்கள் பிசாசின் வஞ்சகத்திற்கு இடம் கொடுத்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது என்றும் வேதத்தில் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளதே, அது எதற்காக என்றும் குழந்தை ஞானஸ்நானம் தெளிப்பு ஞானஸ்நானம் என்று வேதத்திற்கு புறம்பான தவறான காரியங்கள் கிறிஸ்தவத்திற்குள் எப்படி எப்போதிருந்து வந்தது என்பதை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். எனவே முழுக்கு ஞானஸ்நானம் இதுவரை எடுக்காதவர்கள் சீக்கிரத்தில் தாமதியாமல் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போதுதான் இனி சீக்கிரத்தில் எந்த நேரத்திலும் நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு போக முடியும். ஆமென்.